சரக்கு பொதியொன்றிலிருந்து 6 கிலோ 201 கிராம் எடையுள்ள குஷ் போதைப் பொருள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டது. சந்தேகத்துக்கிடமான சரக்கு பொதியை திறந்து பார்த்து சோதனையிட்ட நிலையில் மேற்படி போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு இதன் சந்தை பெறுமதி சுமார் 6 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என சுங்க திணைக்கள அதிகாரிகளால் மதிப்பிடப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த சுங்க பணிப்பாளரும் சுங்க ஊடக பேச்சாளருமான சந்தன புஞ்சிஹேவா கூறும்போது, மத்திய தபால் நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டிருந்த பொதிகளை விசேட சோதனைக்குட்படுத்திய போது சந்தேகத்துக்கிடமான சரக்கு பொதியொன்றிலிருந்து 6 கிலோ 201 கிராம் குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெமட்டகுட பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஒருகுடவத்த சுங்க முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கொள்கலன் ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகை மஞ்சள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சுங்க தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட மஞ்சளின் பெறுமதி இதுவரை கணக்கிடப்படவில்லை. இதுகுறித்து சுங்க பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதாக இந்த செய்தி கூறுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. தெற்கு உலக நாடுகளின் ஒருமித்த குரலாக இந்திய சீன கூட்டுறவு அமைய வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிப்பு என்பதான செய்தியை வீரகேசரி பத்திரிகை தருகிறது. தெற்கு உலக நாடுகளில் இந்தியாவும் சீனாவும் முக்கியமான இடத்தை கொண்டிருக்கின்ற நிலையில் அவற்றின் கூட்டுறவும் செயற்பாடுகளும் குரலற்றவர்களின் குரலாக அமைய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இலங்கைக்கு இருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வருகை தந்திருந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மத்திய குழுவின் உறுப்பினரும் ஷிஷாங் தன்னாட்சி பிராந்தியத்தினுடைய பிரதானியாகவும் செயல்பட்டு வருகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி குழுவின் செயலாளருமான வாங் ஜூன்ஷெங் தலைமையில் 20வது சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் 4வது முழுமையான அமர்வு குறித்த விளக்க உரையை வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் ஷங்கிலா ஹோட்டலில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். மக்கள் சீன குடியரசானது அச்சுறுத்தல்கள், அச்சங்கள், நெருக்கடிகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களிலிருந்து எவ்வாறு மீண்டெழுந்து தமது தேசிய நலன்களை அடைந்து கொள்ள முடியும் என்பதற்கான பல்வேறு உதாரணங்களை முன் கொண்டிருக்கிறது. சீனாவானது தற்போது பூகோள சக்தியாகவும் அவர்களுடைய கொள்கை திட்டங்கள், நல்லாட்சி, தலைமைத்துவம் ஆகியன சீனாவின் உலகளாவிய நிலையை முன்னிறுத்துவதாக உள்ளது. சீனாவானது முதலாளித்துவம், சமூக ஜனநாயகமும் எவ்வாறு ஒருங்கிணைந்து நல்லெண்ணத்துடன் செயற்பட முடியும் என்பதற்கான உத்திகளையும் முன்னுதாரணங்களையும் வெளிப்படுத்தி நிற்கின்றமையானது எமக்கான மிக முக்கியமான படிப்பினையாகும். அண்மைய காலத்தில் சீனா வறுமை ஒழிப்பை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடய பொருளாக மாற்றியமையானது மிக முக்கியமானதொரு நகர்வாகும். சீனா வறுமை ஒழிப்பை தன்னுடைய தேசிய செயற்திட்டத்துக்குள் உள்வாங்கியது. உலகளாவிய ரீதியில் பல்வேறு சவால்களுக்கு முன்கொடுக்க வேண்டிய யதார்த்த நிலைமைகள் காணப்படுகிற சூழலில் சீனா தன்னுடைய கொள்கையையும் திட்டங்களையும் அவற்றுக்கு இசைவானதாக முன்னெடுக்கின்றமையானது முக்கியமான விடயமாகும். இந்த நிலைமையானது சீனாவின் தூரநோக்கு சிந்தனையை வெளிப்படுத்துவதோடு தெற்கு உலக நாடுகளில், அதாவது ஆசியா, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் முக்கிய வகிப்பாகத்தை கொண்டிருக்கிறது. தெற்கு உலக நாடுகளில் இந்தியாவும் சீனாவும் முக்கியமான இடத்தை கொண்டிருக்கின்ற நிலையில் அவற்றின் கூட்டுறவும் செயற்பாடுகளும் குரலற்றவர்களின் குரலாக அமைய வேண்டும். மாறிவரும் பூகோள அரசியல் ஒழுங்கில் தெற்கு உலக நாடுகள் முக்கியமான பாத்திரத்தினை கொண்டிருப்பதோடு அவற்றின் நிலையான அணுகுமுறையானது ஸ்திரமான பூகோள அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதாக இருக்கும். தெற்கு உலக நாடுகளின் பிரதிநிதிகளாக அனைவரும் கூட்டணிந்த செயற்பாடானது நீதிக்கும் நிலையான சமாதானத்துக்கும் கூட்டுக்குரலுக்கும் அடித்தளம் இடுகின்றது. அதற்கான உறுதிப்பாட்டினை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய தருணமும் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு கூறியிருக்கிறார். வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிற பிரதான செய்தி ஒன்று குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். 3,74,000 தொழிலாளர்கள் பேரழுத்தத்தால் பாதிப்பு, சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தின் பூர்வாங்க மதிப்பீட்டு அறிக்கையில் தகவல் என்பதாக இந்த செய்தி கூறுகிறது. நேற்றைய தினமும் இது தொடர்பான தகவல்கள் வெளியாக இருந்தன. கொஞ்சம் விரிவாக வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை இன்றைய தினம் தருகிறது. மாதாந்த வருமான இழப்பு மாத்திரம் $48 மில்லியன் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 29,600 நுண்ணளவு சிறிய நடுத்தளவு வணிகங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், விவசாயத்துறையை சார்ந்தோர் 85,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், கைத்தொழில் துறையை சார்ந்தோர் 1,25,000 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சேவைத்துறையை பொறுத்தவரையில் 1,64,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவலில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. தித்வா சூறாவளி அடுத்து ஏற்பட்ட பேரழுத்தத்தால் 2,44,000 ஆண்கள் மற்றும் 1,30,000 பெண்கள் உள்ளடங்கலாக மொத்தம் 3,74,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த தொழிலாளர்கள் முன்கொடுத்திருக்கும் மாதாந்த வருமான இழப்பின் பெறுமதி $48 மில்லியன் எனவும் சர்வதேச தொழிலாளர் சங்கம் இவ்வாறு சுட்டிக்காட்டி இருக்கிறது. தித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அழுத்தங்களில் சிக்கி பல நூற்றுக்கணக்கானோர் பலியாக இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பேரழுத்தத்தினால் தொழிலாளர்கள் மத்தியிலும் தொழிற்சந்தையிலும் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் தொடர்பில் மதிப்பீடு ஒன்றை மேற்கொண்டிருக்கும் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் அதன் ஊடாக கண்டறியப்பட்ட அடிப்படை தகவல்கள் அடங்கிய பூர்வாங்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் பிரகாரம் தித்வா சூறாவளி அடுத்து ஏற்பட்ட பேரழுத்தமானது 16% மொத்த
உள்நாட்டு உற்பத்தியை அச்சுறுத்தல் நிலைக்கு தள்ளியிருப்பதோடு இதன் பெறுமதி சுமார் 16 பில்லியன் டாலர்களாகும். சமாந்தரமற்ற மீட்சி மற்றும் நீண்டகால பொருளாதார சிதைவு என்பன இலக்கிடப்பட்ட நடவடிக்கைகள் ஊடாக சீரமைக்கப்படாவிடின் மேற்குறிப்பிட்ட அச்சுறுத்தல் நிலைமை மேலும் உயர்வடையும் என சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் அந்த அறிக்கையில் இவ்வாறு எச்சரித்திருக்கிறது. அதேபோன்று அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சுமார் 3,74,000 தொழிலாளர்கள் வசிப்பதாகவும் இதன் விளைவாக அவர்கள் தமது வாழ்வாதாரம் மற்றும் குடும்ப வருமானத்தை இழந்திருப்பதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2,44,000 ஆண்களையும் 1,30,000 பெண்களையும் உள்ளடக்கிய இந்த தொழிலாளர்களின் மாதாந்த வருமான இழப்பு சுமார் 48 மில்லியன் டாலர்களாகும். துறை ரீதியாக நோக்கமெடுத்து இவர்கள் 85,000 பேர் விவசாயத்துறை சார்ந்தும் 1,25,000 பேர் கைத்தொழில் துறை சார்ந்தும் 1,64,000 பேர் சேவைத்துறை சார்ந்தும் தொழில்களில் ஈடுபட்டவர்கள் ஆவர். அதன் தரவுகளின்படி நகர மற்றும் பகுதியளவில் நகரமயமாக்கம் அடைந்துள்ள பகுதிகளில் இயங்கி வந்த சிறிய மற்றும் நடுத்தரளவு முயற்சியாண்மைகள், ஆடை உற்பத்தி, வர்த்தகம், பழுதுபார்த்தல் சேவைகள் மற்றும் சிறியளவான உற்பத்தி நடவடிக்கைகள் என்பன வெகுவாக பாதிப்படைந்திருக்கின்றன. இந்த முயற்சியாளர்கள் அவர்களது தொழிற்தளத்தை மாத்திரமன்றி தொழிலை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அவசியமான இயந்திர வசதிகளையும் இழந்திருப்பதனால் அவர்கள் பாரிய சவால்களுக்கு முன்கொடுத்திருக்கிறார்கள். நாடளாவிய ரீதியில் பதிவு செய்யப்பட்ட 29,600 நுண்ணளவு சிறிய மற்றும் நடுத்தரவு முயற்சியாண்மை வணிகங்கள் இப்பேரழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதோடு அவற்றில் 12,300 வணிகங்கள் நுண்ணளவானவையாக காணப்படுகின்றன. அடுத்ததாக விவசாயம் மற்றும் மீன்பிடி என்பன இந்நாட்டு பொருளாதாரத்தின் இரு பிரதான துறைகளாகும். மொத்த வேலைவாய்ப்பில் 4/1 இவ்விரு துறைகளையும் சார்ந்தவையாகும். குறிப்பாக மத்திய மலைநாட்டில் மேற்கொள்ளப்படும் தேயிலை பரிசைகை மூலம் 2.5 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதோடு அத்துறையானது வருடாந்த ஏற்றுமதியில் 1.3 பில்லியன் டாலர் பங்களிப்பை கொண்டிருக்கிறது. இருப்பினும் தற்போதைய பேரழுத்தத்தினால் இத்துறை பரந்துபட்ட அளவில் பாதிப்படைந்திருக்கிறது. அதேவேளை ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின் பிரகாரம் நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் 23% வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பின்னணியில் பேரழுத்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக பெண்கள் மற்றும் முறைசாரா தொழில்களில் ஈடுபடுவோருக்கு குறுகிய கால உடனடி நிதிகள் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் இவ்வாறு பரிந்துரைத்திருக்கிறது என்பதான செய்தி தரப்படுகிறது. இதனிடத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்த கருத்து குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். பாடசாலைகளை பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்ற நடவடிக்கை பதுளையில் பிரதமர் ஹரணி அமரசூரி என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் அனர்த்தம் மிக்க பகுதியில் உள்ள பாடசாலைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அதிலும் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான ஓரிடத்தில் குறித்த பாடசாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தித்வா சூறாவளியினால் சேதமடைந்த பதுளை மாவட்டத்தின் மீகஹ கியூல தேசிய பாடசாலை நேற்று நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னரே பிரதமரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் கல்வி அமைச்சும் யுனிசெஃப் நிறுவனமும் இணைந்து தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் குறித்த ஆய்வொன்றை முன்னெடுக்க இருக்கிறது. இந்த ஆய்வின் பின்னர் விரைவாக புனரமைக்கப்படக்கூடிய பாடசாலைகளை சீரமைக்கவும் மண்சரிவு போன்ற அச்சுறுத்தல்கள் நிலவும் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலைகளை பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு இடமாற்றவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாக கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து கடும் காற்றினால் மரம் முறிந்து விழுந்ததில் முற்றாக சேதமடைந்த கெட்டவத்த யோத உள்பத்த சமூக மண்டபத்தில் இயங்கி வந்த பாலர் பாடசாலை பார்வையிட்ட பிரதமர் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான ஒரு இடத்தில் குறித்த பாலர் பாடசாலை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள் முறையாக வழங்கப்படுகின்றனவா என்பது குறித்து கவனம் செலுத்திய பிரதமர் அனர்த்தத்தினால் தொடர்ந்து இயங்க முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ள பாலர் பாடசாலைகளை கண்டறிந்து அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மண்சரிவு காரணமாக கடும் சேதங்களுக்குள்ளான பசறை யூரி தமிழ் ஆரம்ப பாடசாலையும் பிரதமர் நேரில் சென்று பார்வையிட்டிருப்பது நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான செய்தி. இதே நேரம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. யுனெஸ்கோ நிறுவனம் இலங்கை பாடசாலைகளை மையப்படுத்தி உளவியல் ஆலோசனைகளை வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் இலங்கையின் தேவைகளுக்கேற்ப கலாச்சார பாரம்பரியங்களை மீட்டெடுத்தல், பாடசாலைகளை மையப்படுத்திய கல்விசார் உதவிகள் மற்றும் உளவியல் ரீதியான ஆலோசனைகள் போன்றவற்றை வழங்க யுனெஸ்கோ இவ்வாறு திட்டமிட்டிருக்கிறது. பிரான்சுக்கான இலங்கை தூதுவரம் யுனெஸ்கோவுக்கான நிரந்தர பிரதிநிதியான மனிஷா குணசேகர அண்மையில் பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்தில் அதன் பணிப்பாளர் நாயகம் காலதல் எனானியை சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த விடயம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிட்வா சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அழிவுகள் மற்றும் அவற்றுக்கு யுனெஸ்கோ வழங்கக்கூடிய அவசரகால உதவிகள்
மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. சூறாவளி அனர்த்தத்தின் அளவு மற்றும் அரசாங்கத்தின் மீள கட்டியெழுப்பும் திட்டங்கள் குறித்து தூதுவர் மனிஷா குணசேகர பணிப்பாளர் நாயகத்துக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக வெள்ளத்தால் சேதமடைந்த வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பதற்கும் அவற்றை சீரமைப்பதற்கும் பாரம்பரிய அவசர நிதியத்தின் கீழ் யுனெஸ்கோ உடனடியாக வழங்கிய உதவிக்கு அவர் அரசாங்கத்தின் நன்றிகளை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தேவைகளுக்கேற்ப கலாச்சார பாரம்பரியங்களை மீட்டெடுத்தல், பாடசாலைகளை மையப்படுத்திய கல்விசார் உதவிகள் மற்றும் உளவியல் ரீதியான ஆலோசனைகளை போன்றவற்றை வழங்கிய யுனெஸ்கோ இவ்வாறு திட்டமிட்டிருக்கிறது. மேலும் சில செய்திகள் காணப்படும், அவை குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை. வெளிநாடுகளிலிருந்து அனுப்பும் படத்தை இலங்கை வங்கிக்கு அனுப்புங்கள். 5 கோடி ரூபாய் பெறுமதியான பரிசுகளுக்கு மேல் பரிசுகளை வெல்லுங்கள். தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை. வர்ணங்கள் திரை தொடுவதற்கு முன்பு இரு வண்ணங்களில் இதய எண்ணங்களை இணைத்த அருமையான ஒரு காலம். 6 மனமே 6 என்று ஆறாத மன வலிகளையும் கூட மனதுக்குள்ளே அப்படியே புதைத்து வைத்து தத்துவங்கள் சொன்ன அற்புதமான கானங்களை கொண்ட காலம் அது. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. பழமையின் பாதையில் பயணிப்பது தனி அழகு அல்லவா? அதிலும் நம் நினைவலைகளோடு நாம் சுமக்கும் கானங்களை ரசிப்பது அதைவிட தனி அழகு. அந்த இரவை கேளுங்கள் அது சொல்லும், அந்த நிலவை கேளுங்கள் அது சொல்லும். நீங்கள் ரசித்த பாடல்களை உங்கள் அனுபவ பகிர்வோடு நீங்களே தெரிவு செய்து ரசிக்கும் ஒரு அற்புதமான தருணம். நெஞ்சோடு நிழலாய் ஓடிய நிதர்சனமான நினைவுகளை நித்தம் நனைக்கும் இது வசந்தத்தின் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். விவசாயத்துறை எந்தளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிற தகவல் குறித்து பார்க்க போகிறோம். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு வெளிப்படுத்தியிருக்கிற தகவலில் ஒட்டுமொத்தமாக 1,06,000 ஹெக்டேர் நெற்செய்கை சேதமடைந்திருப்பதாகவும் 2,27,000 சிறு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு இவ்வாறு கூறியிருக்கிறது. சூறாவளியால் இலங்கையின் விவசாயத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு பாரிய எச்சரிக்கையை இவ்வாறு விடுத்திருக்கிறது. எனவே 1,06,000 ஹெக்டேர் நெற்பயிற்சிகை, அதாவது மொத்த பயிற்சியில் 20% அதிகமான நிலப்பரப்பு முழுமையாகவோ அல்லது பகுதியளவோ அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நெற்பயிர்களுக்கு மேலதிகமாக சோளம், காய்கறிகள், பெரிய வெங்காயம் மற்றும் பயறு போன்ற பணப்பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மீன்பிடித்துறைக்கு மட்டும் 20.5 பில்லியன் முதல் 21.5 பில்லியன் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை அனர்த்தத்தால் சுமார் 2,27,000 சிறு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கால்நடைத்துறையிலும் பாரிய இழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. ஏறத்தாழ 4,75,000 கோழிகளும் 50,000க்கும் மேற்பட்ட ஏனைய கால்நடைகளும், அதாவது மாடு, எருமை, ஆடு என்பன உயிரிழந்திருக்கின்றன. அத்துடன் மீன்பிடி படைகள், உபகரணங்கள் மற்றும் இறால் பண்ணைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் கிராமப்புற மக்களின் வருமானம் மற்றும் உணவு பாதுகாப்பில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி இலங்கையை தாக்கிய இந்த சூறாவளி 3 நாட்களாக தொடர்ந்த நிலையில் டிசம்பர் 16ஆம் தேதி வரையான புள்ளி விவரங்களின்படி 2.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு வீடுகள் மற்றும் நீர்ப்பாசன கட்டமைப்புக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. எவ்வாறிலும் வருடத்தின் முற்பகுதியில் நிலவிய சாதகமான வானிலை காரணமாக 2025ஆம் ஆண்டின் ஒட்டுமொத்த தானிய உற்பத்தி 5.4 மில்லியன் டன்களாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளின் சராசரி விட 10% அதிகமாகும். இருப்பினும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சி காரணமாக நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய சுமார் 1.6 மில்லியன் டன் தானியங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் காணப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு தனது அறிக்கையில் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதே நேரம் கடற்றொழில் வள்ளங்களுக்கு 7,649 மில்லியன் ரூபாய் நஷ்டம், இறால், கடல் அட்டை மற்றும் மீன்பிடி துறைகள் புனரமைக்கப்படும் என்பதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி
தினகரன் பத்திரிகை ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. தித்வா சூறாவளியினால் நாட்டின் கடல் வளத்துக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் 7,649 மில்லியன் ரூபாவை தாண்டி இருப்பதாக அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அது ஆரம்ப மதிப்பீடுகளிலே இந்த விடயம் இவ்வாறு தெரிய வந்திருப்பதாகவும் அமைச்சரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. எனவே கடற்றொழில் துறையினை பொறுத்தவரையில் எந்த தூரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். சூறாவளி அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தால் மீன்வளத்துறைக்கு ஏற்பட்ட சேதத்தின் ஆரம்ப மதிப்பீடு 7,649 மில்லியன் ரூபாவை தாண்டி இருக்கிறது. இத்துறையை மீள கட்டியெழுப்பதற்காக நிவாரணம் மற்றும் நீண்டகால ஒத்துழைப்பை வழங்குவதற்கான விரிவான திட்டமும் தயாராகி இருக்கிறது. நாட்டின் அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் முக்கிய துறையான மீன்பிடி வளத்துறைக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. விசேடமாக அலங்கார மீன், இறால், கடல்சார் மீன்பிடித்தல்கள் மற்றும் கடலட்டை தொழில்களை வெகுவாக பாதித்துள்ளன. கடல்சார் மீன்பிடித்துறைக்கு 1.799 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதோடு நாடு பெரிய இயற்கை பேரழிவை எதிர்கொண்டதாகவும் அவர் இவ்வாறு கூறுகிறார். நமது மக்களின் குறிப்பாக மீன்வளத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களின் அசைக்க முடியாத உறுதிப்பாடு எமக்கு நம்பிக்கை அளித்துள்ளது. அரசாங்கம் இழந்ததை மீட்டெடுப்பதற்கு மட்டுமல்லாமல் இத்தொழிலை வலுவான மற்றும் வளமான எதிர்காலத்தை கட்டியெழுப்பவும் உறுதி பூண்டிருக்கிறது. எமது அமைச்சால் வெளியிடப்பட்ட ஆரம்ப எச்சரிக்கைகளினால் அதிக உயிரிழப்பை தடுக்க முடிந்தது. இதற்கமைய மீள கட்டியெழுப்பதற்கான விரிவான மீட்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது. காப்புறுதி இழப்பீட்டுத் தொகைக்கு மேலதிகமாக முழுமையாக அளிக்கப்பட்ட பல நாள் மற்றும் ஒரு நாள் வள்ளங்களுக்காக குறைந்த வட்டி கடன்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் விரும்பும் இடத்தில் புதிதாக வள்ளத்தை கட்டும் வாய்ப்பு வழங்கப்படும். முழுமையாக சேதமடைந்த கடல்சார வள்ளங்களுக்கான காப்புறுதி இழப்பீடு சீனூருக்கு மாற்றப்பட்டு அதனூடாக புதிய வள்ளம் வழங்கப்படும். பகுதியளவு சேதமடைந்த அனைத்து வள்ளங்களும் அதே இடத்தில் சீனூர் மூலம் புனரமைக்கப்படும். சேதமடைந்த 1,205 கடற்றொழிலாளர்களின் வலைகளுக்காக மீனவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரையிலான நிதியுதவி வழங்கப்படும். சுமார் 6,000 நன்னீர் மீனவர்களுக்கு 75,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. சிறு அளவிலான இறால் உற்பத்தியாளர்களுக்கு முதல் பருவத்துக்கு இலவசமாக இறால் குஞ்சுகள் வழங்கப்படும். சேதமடைந்த 699 தொட்டிகள் 2 பருவங்களில் மீட்கப்படும். அலங்கார மீன் உற்பத்தியாளர்களுக்கு புதிய குஞ்சுகளை வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாக அமைச்சர் சந்திரசேகர் இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே அவருடைய அமைச்சு என்பதன் காரணமாக இது தொடர்பான விரிவான விளக்கங்கள் அவரால் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் வெளிநாட்டு நிவாரணங்களை விரைவாக மக்களிடம் கையளிக்க விசேட நடவடிக்கை உயர்மட்ட குழுவில் கலந்து ஆலோசனை என்பதான செய்தி தரப்படுகிறது. தமிழர் பத்திரிகையில் வெளிநாட்டு நிவாரண உதவிகள் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு காலதாமதமின்றி திறம்பட மற்றும் வெளிப்படையான முறையில் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியான முன்னேற்ற அறிக்கைகள் வழங்கும் நடைமுறைகள் குறித்து வெளிநாட்டு மனிதமான நிவாரண உதவிகள் ஒருங்கிணைப்புக்கான உயர்மட்ட குழு கவனம் செலுத்தி இருக்கிறது. வெளிநாட்டு மனிதமான நிவாரண உதவிகள் ஒருங்கிணைப்புக்கான உயர்மட்ட குழுவின் 5வது கூட்டம் நேற்று முன்தினம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன்போது இது தொடர்பில் இவ்வாறு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு மனிதமான நிவாரண உதவிகளின் மேலாண்மை, ஒருங்கிணைப்பு மற்றும் பயனுள்ள விநியோக முறைகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இக்கூட்டத்தின் போது தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் மையத்தின் மேலதிக செயலாளர் மற்றும் அதிகாரிகள் வெளிநாட்டு நிவாரண உதவிகளுக்கான களஞ்சிய மேலாண்மை பொறுப்புகளை ஒதுக்குதல், மேலும் நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்ளல் மற்றும் கண்காணிப்புக்காக உருவாக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப அடிப்படையிலான சரக்கு முகாமைத்துவ அமைப்பை முறையாக கையளித்து பயன்படுத்துதல் உள்ளிட்ட முக்கிய செயற்பாட்டு விடயங்கள் தொடர்பாக விரிவான விளக்கங்களை வழங்கியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தொடர்புடைய செயற்பாட்டு மற்றும் நிர்வாக சவால்களை ஆராய்ந்து அவற்றை உடனடியாக தீர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார். மேலும் மாவட்ட செயலாளர்களின் மூலம் தேவைகள் மதிப்பீடு செய்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு நிவாரண உதவிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி விநியோகிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. வேயங்குட களஞ்சியத்துக்கு மருத்துவ மற்றும் முதலுதவி பொருட்கள் அனுப்புவது தொடர்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதோடு எரிய நிவாரணப் பொருட்கள் குறிப்பிடப்பட்ட களஞ்சிய நிலையங்களுக்கு விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதேபோல் களஞ்சியங்களில் போதுமான பணியாளர்களை நியமித்தல் மற்றும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை வழங்குதல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இக்குழு கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், அனைத்து முகாமைத்துவ நிலையம் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இவ்வாறு கலந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி, அபாய எச்சரிக்கை நீக்கம், ஆனால் அபாயம் நீங்கவில்லை, தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிப்பு என்பதாகவே இந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். மலையகத்தில் மண் சரிவு அபாயம் உள்ள பிரதேசங்களுக்கான சிவப்பு எச்சரிக்கை நீக்கிக் கொள்ளப்பட்டுள்ள போதும் அந்த பகுதியில் அபாய நிலைமை இன்னும் நீங்கவில்லை என்றும் இதனால் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் தினக்குரல் பத்திரிகையை கொண்டு வந்திருக்கிற இந்த தகவலில் கூறப்படுகிறது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனமே இது தொடர்பான அறிவுறுத்தலை இவ்வாறு
வழங்கி இருக்கிறது. தற்போது மலையகத்தில் மழையுடனான காலநிலை குறைவடைந்துள்ளதால் டிட்வா சூறாவளியை தொடர்ந்து கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக பல்வேறு பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்டு வந்த மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கையை நீக்கி அந்த பிரதேசங்களுக்கு 1ஆம் நிலை மஞ்சள் நிற எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை முதல் இவ்வாறு விடுத்திருக்கிறது. இவ்வாறாக பதுளை, கண்டி, மாத்தளை, நூரலியா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு தொடர்பான 1ஆம் நிலை மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை நீக்கிக் கொள்ளப்பட்டாலும் மண்சரிவு அபாயம் இன்னும் நீங்கவில்லை என்றும் இதனால் மண்சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக வீடுகளில் இருந்து வெளியேறிய மக்கள் தமது பகுதிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பரிசோதனை நடத்தி வீடுகளில் வசிக்க முடியும் என உறுதிப்படுத்தும் வரையில் அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியாளர் அசலி சேமசிங்க இவ்வாறு கூறுகிறார். டிட்வா சூறாவளியை தொடர்ந்து மண்சரிவு அபாயம் உள்ள 15,000க்கும் மேற்பட்டுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த இடங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆய்வுகள் நடத்தப்படுவதாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எதிர்த்தரப்பு எம்பிக்கள் இந்த அனர்த்தத்தினை தொடர்ந்து பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு கடன் செலுத்துதலை இடைநிறுத்த கோரும் பேச்சை ஆரம்பிக்க அரசுக்கு முதுகெலும்பு இருக்க வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறிய செய்தியை திருக்குறள் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. தற்போதுள்ள இந்த சர்வதேச நாணய கடன் இணக்கப்பாட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட வேளையில் வெளிநாட்டு கடனை 2033ஆம் ஆண்டுக்கு முன்பு செலுத்துமாறு தெரிவித்து ஆனால் முன்னே அரசாங்கம் தானாகவே அதனை 2028 முதல் கொண்டு வந்ததாக சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறார். இந்த நிலையில் 2033 வரை அதை கொண்டு போய் சென்றிருக்கலாம் என்றும் அவரால் கூறப்படுகிறது. இதன் கீழ் ஆண்டுதோறும் $4.5 பில்லியன் நாம் செலுத்த வேண்டும். இந்த இணக்கப்பாட்டை மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே ஆரம்பம் முதல் ஐக்கிய மக்கள் சக்தி இருந்து வருகிறது. இதன் மிக பெரும் சுமையை குறைக்க வேண்டும். மூச்சு திட்டத்தின் கீழ் ஹெம்மாத்துகம்ப பிரதேச வைத்தியசாலைக்கு 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கும் நிகழ்விலேயே சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு கூறியிருக்கிறார். தற்போது டிட்வா சூறாவளி $4.1 பில்லியன் அமெரிக்க சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே நாம் கடும் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறோம். பேச்சை ஆரம்பித்து இந்த கடன் இணக்கப்பாடுகளின் விதிமுறைகளை எளிதாக்குவதற்கு அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருக்க வேண்டும். உலக பொருளாதார வல்லுநர்கள் கூறுவது போல வெளிநாட்டு கடன் சுமையை குறைக்க வேண்டும் என்ற கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு புதிய இணக்கப்பாட்டை எட்ட வேண்டும். இந்த கருத்து சரியானது என்பதால் அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டு புதிய இணக்கப்பாடு ஊடாக செல்ல வேண்டும். அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாவிட்டால் எதிர்க்கட்சி இதனை செய்வதற்கு தயார். இந்த நிபந்தனைகளுடன் எம்மால் முன்னோக்கி செல்ல முடியாது. உலக புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்கள் கூட நமது நாடு பொருளாதார கடன் நிவாரணத்தை பெற வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கடன் வெட்டு தொடர்பிலும் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இணக்கப்பாடுகளை காண்பதற்கு அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருக்க வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனத்தில் மற்றொரு செய்தி 2 பௌர்ணமி தினங்களே அரசாங்கத்தின் ஆயுட்காலம் என்பதாக சமிந்த விஜயசிறி எம்பி ஆருடம் என்பதான செய்தினை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய்கூறி ஏமாற்றும் என மக்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அதனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் இன்னும் 2 பௌர்ணமி தினங்களே இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும். மக்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக அணிதிரள்வார்கள் என இவ்வாறு சமிந்த விஜயசிறி எம்பி குறிப்பிடுகிறார். வரலாற்றில் எப்போதும் மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களை பொய் பிரச்சாரம் மேற்கொண்டே வீழ்த்தியதே. ஆனால் தற்போது ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு தெரிவித்து வரும் பொய்யினாலேயே வீழ்ச்சியடைந்து வருகிறது. இவர்களின் பொய்யினாலேயே நாட்டின் அபிவிருத்தி குறைந்திருக்கிறது, பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. எதனையும் செய்ய முடியாத இந்த அரசாங்கம் அவர்களின் இயலாமையை மறைப்பதற்கு பொய் கூறி வருகிறது. இவர்கள் தெரிவிக்கும் பொய் காரணமாக இயற்கையும் இவர்களுக்கு எதிராக செயற்பட்டு தண்டனை வழங்க ஆரம்பித்துள்ளது என்றாலும் அரசாங்கத்துக்கு எதிரான இயற்கையின் தண்டனையில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதே கவலைக்குரிய விடயம் என்றும் அவர் கூறுகிறார். அதனால் அரசாங்கம் இதன் பின்னராவது பொய் உரைப்பதை விட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் என்றே தெரிவித்தார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்பது மக்கள் அறிவார்கள் என்பதாக சமிந்த விஜயசிறி எம்பியினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சுனில் வட்டகல பிரதி அமைச்சர் தெரிவித்த கருத்து பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டாளருக்கு எதிராக சுனில் வட்டகல அவதூறு வழக்கு தாக்கல் என்பதாக இந்த செய்தியை நாங்கள் காண்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டாளர் மஹிந்த பத்ரனவுக்கு எதிராக 10 பில்லியன் ரூபாய் நட்டுஈடு கோரி பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கடுவல மாவட்ட நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். மஹிந்த பத்ரனவினால் வெளியிடப்பட்ட உண்மைக்கு புறம்பான மற்றும் அவதூறான கருத்துக்கள் தனது நட்பேருக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் அந்த வழக்கில்
குற்றம் சுமத்தியிருக்கிறார். பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கொழும்பிலுள்ள சினிமா லைஃப் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் தமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருப்பதாக மஹிந்த பத்ரன கடந்த செப்டம்பர் மாதம் தனது முகநூல் பக்கத்தில் 11 வெளியிட்டிருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். குறித்த வீட்டை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட நிதி ஆதாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்த அந்த பதிவானது லஞ்சம் அல்லது ஊழல் மூலம் அந்த பணம் பெறப்பட்டிருக்கலாம் என தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக வட்டகல சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரம் குறித்து ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்த பிரதி அமைச்சர் தனது அரசியல் வாழ்க்கைக்கு சீர்குலைக்கும் நோக்கிலேயே இந்த கருத்துக்கள் பகிரப்பட்டதாக கூறுகிறார். இது தொடர்பாக மஹிந்த பத்ரனுக்கு ஏற்கனவே கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டிருந்த போதிலும் அதற்கு அவர் எந்த பதிலும் வழங்காத காரணத்திலேயே இந்த சிவில் வழக்கை இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவினால் தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். பேலியகுட நகரசபையின் பட்ஜெட் தோல்வி என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையில் பேலியகுட நகரசபையின் வரவு செலவு திட்டம் நேற்று நடைபெற்ற 2வது வாக்கெடுப்பின் போது ஒரு மேலதிக வாக்கால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. கபில கீர்த்திரத்ன தலைமையில் நேற்று மதியம் 2 மணிக்கு ஆரம்பமான இந்த அமர்வில் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக 9 வாக்குகளும் ஆதரவாக 8 வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. சபை கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய நகரசபை தலைவர் எதிர்வரும் காலங்களில் எதிர்க்கட்சியுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதேவேளை காலி மாநகர சபையின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பின் போது சபைக்குள் பெரும் பதற்றமான சூழல் நிலவியது. தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் ஐக்கிய முன்னணி ஆகியவற்றின் கூட்டமைப்பால் நிர்வகிக்கப்படும் இந்த சபையின் வரவு செலவு திட்டம் ஏற்கனவே டிசம்பர் 15 அன்று தோற்கடிக்கப்பட்ட நிலையில் 2வது தடவையாக வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 21 வாக்குகளும் எதிராக 15 வாக்குகளும் கிடைத்தன. இதன் அடிப்படையில் வரவு செலவு திட்டம் 6 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்துவிட்டு முதல்வர் சுனில் கமிகே சபையிலிருந்து வெளியேறியிருந்தார். சபை முதல்வர் வெளியேறியதை தொடர்ந்து சபைக்குள் குழப்ப நிலை அதிகரித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநகர சபையின் செயலாளரை வெளியேற விடாமல் தடுத்ததோடு அவர்களில் ஒருவர் முதல்வரின் ஆசனத்தில் அமர்ந்து மீண்டும் ஒரு வாக்கெடுப்பை நடத்துமாறு கோரினார். இந்த தன்னிச்சையான மறு வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக 17 வாக்குகள் பதிவாகின. இதன்போது 19 உறுப்பினர்கள் சபையில் இருக்கவில்லை. நிலைமையில் கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் வரவழைக்கப்பட்டார்கள். வாக்கெடுப்பின் உத்தியோகபூர்வ முடிவு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என மாநகர ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இந்த நேரம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். தெரியாத நீர்நிலைகளில் இறங்குவது நீராடுவதை எதிர்வரும் பண்டிகை காலங்களில் தவிர்க்க வேண்டும். பொதுமக்களுக்கு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தால் அவசர எச்சரிக்கை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. பண்டிகை காலங்களில் தெரியாத நீர்நிலைகளில் இறங்குவது அல்லது நீராடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் சமித சிறிதுங்க இது பற்றி நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிடுகிறார். வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக ஆறுகள், குளங்கள் மற்றும் அருவிகளில் சேறு படிந்திருப்பதோடு அவற்றின் உறுதித்தன்மை குறைந்திருக்கிறது. தெரியாத இடங்களுக்கு சென்று நீராடுவதற்கு முன்னர் அந்த பகுதியை பற்றி நன்கு தெரிந்தவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். சில இடங்களில் முன்னரை விட ஆழம் அதிகரித்திருக்கலாம். முன்பு நீங்கள் பயன்படுத்திய இடங்களாக இருந்தாலும் தற்போது இயற்கை அனர்த்தங்களுக்கு பிறகு அவை பாதுகாப்பற்றவையாக மாறியிருக்கக்கூடும். அத்துடன் பாடசாலை விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் வீதி விபத்துக்கள் மற்றும் ஏனைய அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் பொதுமக்களை விழிப்புடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வாகனங்களை வீதிக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் அவை தகுந்த நிலையில் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியிருப்பதாக இந்த செய்தியிலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம் பண்டிகை காலத்தில் ஆபத்து மிக அதிகம், எச்சரிக்கும் சமூக மருத்துவ நிபுணர் என்பதாகவே இந்த செய்தி தரப்படுகிறது. இதுவும் குறிப்பாக நீர்நிலைகளின் தன்மை மற்றும் ஆழத்தை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்பதான அமைந்திருப்பதான செய்தியாக நாங்கள் காண்கிறோம். இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து இப்போது அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மின்சாரத்தில் இயங்கும் முச்சக்கர வண்டி யாழில் புதிய தயாரிப்பு என்பதான செய்தியை தினகரன் பத்திரிகையை கொண்டு வருகிறது. மின்சாரத்தில் இயங்கும் முச்சக்கர வண்டி யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மிக நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் தயாரிக்கப்பட்ட இந்த மின்சார முச்சக்கர வண்டி மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கருடன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இந்த கண்காட்சி இவ்வாறு நடைபெற்றிருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆற்றலை அடிப்படையாக கொண்ட இவ்வகை வாகனங்கள் எதிர்கால போக்குவரத்து துறையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் பசுமை ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் முக்கியமான முன்னேற்ற முயற்சியாக இது அமைந்துள்ளது. புதிய தயாரிப்பை பார்வையிட பலரும் ஆவலுடன் வருவதாக கூறப்படுகிறது. பரீட்சை ஆணையாளரின் விசேட அறிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் காண்கிறோம். சீரற்ற காலநிலையை கருதி பிற்போடப்பட்டுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான பாடங்களுக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் தமது வதிவிடங்கள் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக அறிவிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கிறது. இதுகுறித்து பாடசாலை அதிபர் அல்லது பரீட்சை திணைக்களத்துக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்திருக்கிறார். நடத்தப்படாத பாடங்களுக்கான பரீட்சையில் தோற்றவுள்ளோர் இடம்பெயர்ந்திருந்தால் அல்லது
ஏற்கனவே பரீட்சை மண்டபமாக பயன்படுத்தப்பட்ட பாடசாலைகள் சேதமுற்றிருந்தால் உடனடியாக அறிவிக்கவும். இவ்வாறான நிலையை எதிர்கொண்டுள்ள மாணவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக பரீட்சை ஆணையாளர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே 012-784-537 012-784-537 முதலாவது இலக்கம் 012-784-537 இரண்டாவது இலக்கம் 012-788-616 என்ற எண்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி பரீட்சை திணைக்களத்துக்கு இது தொடர்பில் அறிவிக்க முடியும் என பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தியை நாங்கள் அவதானிக்கின்றோம். இதே நேரத்தில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் கவனத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மீண்டும் உயர்கிறது தங்கத்தின் விலை என்பதாக தமிழன் பத்திரிகை கொண்டு வருகிற செய்தி. தங்கத்தின் விலை ஏற்கனவே அதிகரித்திருக்கிற நிலையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை இப்போது வேகமாக உயர்வடைந்து வருகிற நிலையில் இலங்கையின் சந்தையிலும் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. இலங்கை சந்தையில் நேற்று முன்தினம் இருந்த தங்கத்தின் விலையுடன் ஒப்பிடும்போது தங்கத்தின் விலை 2000 ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. நேற்றைய நிலவரப்படி உலகளவில் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு 4500 அமெரிக்க டாலர்களை தாண்டி இருக்கிறது. அதன்படி நேற்று காலை கொழும்பு புறக்கோட்டை தங்கச் சந்தையில் 22 கேரட் தங்கத்தின் விலை 3,27,500 ரூபாவாக இருந்தது. இதற்கிடையில் நேற்று முன்தினம் 3,52,000 ரூபாய்